இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 8.7 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கினங்கள் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒருத்தர்கிட்ட ஒரு அக்ரெசிவான அனிமல் பேர் சிலது சொல்லுங்க அப்படின்னா புலி, சிங்கம் அந்த மாதிரி சொல்லுவோம். கியூட்டான அனிமல்ஸை பற்றி சொல்லுங்கன்னா நாய், பூனை அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் வியர்டான அனிமல்ஸ் சொல்லுங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. வியர்டான அனிமல்ஸ்னா என்ன? நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பார்த்துருக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட சில அன்யூஷுவலான அனிமல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது கிளாஸ் ஃப்ராக். ஏன் இந்த தவளை கிளாஸ் ஃப்ராக்னு சொல்கிறாங்கன்னா, இதோட உடம்பே கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதோட பாடி பார்ட்ஸ், உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பயங்கரமாக தெரியும். பார்க்கவே கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நிஜமாவே இது சம்மந்தப்பட்ட தவளைகளோட கலர் சுண்ணாம்பு பச்சை கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில ஃப்ராக்கள் மட்டும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான உடம்பு இருக்கிற ஃப்ராக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை கிளாஸ் ஃப்ராக்னு சொல்கிறாங்களாம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டரிக்கா இல்லைனா பனாமா காடுகளில் இந்த தவளைகளை பார்க்கலாமா. ரெண்டாவதாக பார்க்க போகிறது வாம்பட். இது பார்க்கவே நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்கும். உடம்பே ஒரு கரடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்க நல்லா புசு புசுன்னு அமைதியான ஒரு அனிமலாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா பயங்கரமாக அதுக்கு அடிக்க வருமா. இந்த வாம்பட் உயிரினம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டியாகோ ஜூவில் தான் இந்த வாம்பட் அப்படின்ற விலங்கினம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஐ. என்னடா ஏதோ பாட்டு மாதிரி சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரிஜினல் பேரே ஐ தான் சொல்கிறாங்க. ஏஒய்இ. ஏன் இதை போய் வியர்டான லிஸ்ட்டை சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஃபோட்டோ வரும். அதோட கண்களும் அதோட கைகளை பார்த்தாலே அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அந்த விலங்கினம் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழுதான் காடுகளில். ஆனால் அதோட கண்ணை பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ஏதோ கடிக்க வர மாதிரி இருக்குது. இது எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, மடகாஸ்கர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஐ அப்படின்ற விலங்கினம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெறிக்க பார்க்குறதும் ஒரு கியூட்னஸோட தான் பார்க்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கியூட்னஸாக தெரியல. உங்களுக்கு எப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு, வியர்டாகவும் இருந்துச்சு. இப்போ பார்க்க போகிறது ஃபெயிண்டிங் கோட்ஸ். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபெயிண்டிங் கோட்ஸ் ஃபன்னி வீடியோஸ்னு போடுங்க. ஃபன்னி வீடியோஸ்னு கூட இல்லைங்க, ஃபெயிண்டிங் கோட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அதோட பயங்கர காமெடியான வீடியோஸ் எல்லாம் வரும். அதை பார்த்து பயங்கரமாக சிரிப்பீங்க நீங்கள். எதெல்லாம் நான் அப்படி சொல்கிறேன்னா, எப்போ சில நேரத்தில் இந்த ஆடு பயந்துச்சுனாலோ, இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சரான விஷயங்கள் அதுக்கு நடந்துச்சுனாலோ டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகி மசில்ஸ் எல்லாம் இறுக்கி கீழே விழுந்துருமா. ஏன்னா அதோட உடம்புல இயற்கையாகவே இருக்கிற ஒரு டிசீஸ் மாதிரின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பயப்படுற சிச்சுவேஷன்ல மசில்ஸ் எல்லாம் இறுகி ஹார்ட் ஆயிருமா. அது என்ன செஞ்சுட்டு இருக்கோ தெரியாது, டப்புன்னு கீழே விழுந்துருமா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துருமா. ஆனா அப்படியே ஃப்ரீஸ் எல்லாம் இருக்காது, ஒரு 20 செகண்ட்க்கு அப்புறம் அது எந்திரிச்சுன்னு சொல்றாங்க. இது எங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்த்தன் கலிஃபோர்னியால இந்த ஆடுகளை நம்ம நிறைய பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இது ஒரு பெட் அனிமலாவும் வளர்க்குறாங்களா, அதோட பானையும் யூஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இதை ஒரு மீட்டாவும் யூஸ் பண்றாங்க. ஆடுனாலே மீட்டு தானங்க, பெயிண்டிங் கோட்டா இருந்தா என்னவா இருந்தான்னு. அஞ்சாவதா பார்க்க போறது பேண்டா ஆண்ட். என்னடா பேண்டா ஆண்ட்னு சொல்றேன் அப்படின்னா, ஆமாங்க, ஏன் பேண்டா ஆண்ட்னு சொல்றாங்கன்னா, அதோட உடம்ப பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த சைடுல போட்டோ வரும் பாருங்க, உடம்பு ஃபுல்லா ஒயிட் கலர்லயும் அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸும் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பேண்டா கரடி மாதிரியே இருக்கும் பார்க்க. அது பார்க்க அழகா தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அது பயங்கரமா கடிக்குமா, அதுக்கு அவ்வளவு பெரிய கொடுக்குகள் இருக்கு. அது கடிச்சிச்சுன்னா கண்டிப்பா உயிர் போயிடும். அவ்வளவு விஷத்தன்மையோட கொடுக்குகள் அதை வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டெயில் அண்ட் அர்ஜென்டினா போன்ற இடங்கள்ல இந்த பேண்டா ஆண்ட்டை நம்ம பார்க்கலாமா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ எண்டில் மட்டும் மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த வீடியோட ஒரிஜினல் ஆடியோ போட்டிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். விலங்கினங்கள் எத்தனையோ விலங்கினங்கள் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட சில வியர்டான விலங்கினங்களும் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்களோட ஃப்ரம் NetworkTamizha டீம்.